ஆலயம் வந்து மேற்கு நோக்கி இருப்பதனால இது சனி திசையை நோக்கி இருக்குது. அதனால திருநள்ளாற்றில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு பண்ணுவதும் இந்த சிவனை வழிபாடு பண்ணுவதும் ஒரே ஒண்ணுதான். ஆனா அதே சமயம் அந்த சனி பகவான் தர்பாரண்யேஸ்வரர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான், அவரு ஆயுள் காரகன். அதனால இந்த ஆலயத்திலும் வழிபாடு பண்ணீங்கன்னா ஆயுள் கூடும். இந்த ஆலயம் வந்து அந்த அம்பாள் தெற்கு பார்த்து இருக்கிறதுனால அது ஒரு யம தசைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதனால இந்த ஆலயம் மேற்கு நோக்கி, சிவன் மேற்கு நோக்கி இருக்காரு, அம்பாள் தெற்கு நோக்கி எழுந்தருளி அருள்பாலிக்கிறாங்க. அதனால இது சனி மகா திசை, இது யம தசைன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஆலயத்துல வந்து அந்த பிரதோஷ காலத்துல நம்ம வழிபாடு பண்ணோம்னாக்கா நமக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். ஜாதகத்துல நம்ம பிதிர் தோஷம், அதாவது வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் பிதிர் தேவசம் கொடுக்காம இருப்பாங்க முன்னோர்களுக்கு. அந்த முன் ஜென்ம சாபம் அது வந்து ஜாதகத்திலே இருக்கும். அவங்க வந்து தேவசம் கொடுக்காம இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இங்க அஷ்டமி திதியில இந்த பைரவரை வழிபாடு பண்ணோம்னாக்கா பிதிர் தோஷம் போகும் என்பது ஒரு ஐதீகம். சூரியனோட சார்ந்து சனி பகவானோட சார்ந்து அந்த காலபைரவர் மேற்கு நோக்கி எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அதனால இங்க பிதிர் தோஷம் போகும் என்பது ஒரு ஐதீகம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.